மூத்த தலைவர்கள் தங்களது 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். செப்டம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி 75 வயதை எட்ட உள்ள நிலையில் மோகன் பகவத்தின் பேச்சு மோடிக்கு RSS அனுப்பியுள்ள மறைமுக செய்தியாக விமர்சிக்கப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் புத்தக வெளியீட்டு நிகழ்வொன்றில் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத் 75 வயதை எட்டும்போது தலைவர்கள் இளையோருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்க வேண்டும் என்றார். 75 வயதை எட்டிவிட்டால் வயதாகிவிட்டது என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற மறைந்த RSS சித்தாந்தவாதி மோரைபந்த் பிங்க்லே கருத்தை அவர் சுட்டிக்காட்டினார். வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி 75 வயதை எட்டவுள்ள நிலையில் 6 நாள் முன்னதாக செப்டம்பர் 11ஆம் தேதி 75 வயதை எட்டும் RSSின் தலைவர் மோகன் பகவத்தின் இந்த கருத்து பாஜக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2029ஆம் ஆண்டு வரை பிரதமராக மோடி நீடிப்பார் என பாஜக கூறியுள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு RSSஆல் மறைமுகமாக அனுப்பப்பட்ட செய்தியாக இது விமர்சிக்கப்படுவது அரசியல் களத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி விமர்சனம் செய்துள்ள தாக்கரே தரப்பு சிவசேனா கட்சியின் MP சஞ்சய் ராவத், பாஜகவின் மூத்த தலைவர் LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஷ்வந்த் சிங் போன்ற தலைவர்கள் 75 வயதை எட்டியபோது அவர்கள் ஓய்வு பெற வேண்டுமென்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டினார். தற்போது பிரதமர் மோடி 75 வயதை எட்ட இருக்கும் நிலையில் அதே விதியை தனக்கும் பயன்படுத்துவாரா என்பதை பார்க்க வேண்டுமென்று சஞ்சய் ராவத் விமர்சித்துள்ளார். ஒரு விதியை தானே கடைபிடிக்காமல் அது பற்றி மற்றவர்களிடம் பரப்புரை செய்வது எப்போதும் ஆபத்தானது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி கூறியுள்ளார். 75 வயதில் ஓய்வு பெறுவது RSS பாஜகவின் கொள்கையாக இருந்தாலும் தற்போதைய சூழலில் அந்த விதியில் இருந்து மோடிக்கு விலக்களிப்பதற்கான அறிகுறிகள் தெளிவாக தெரிவதாக அபிஷேக் சிங்வி கூறியுள்ளார். 10 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு கடந்த மார்ச் மாதம் நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்துக்கு பிரதமர் மோடி வருகை தந்தபோது அவர் ஓய்வு பெறுவது குறித்து விவாதிக்கவே வந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்தன. இதனை திட்டவட்டமாக மறுத்த பாஜக மோடியின் RSS அலுவலக விஜயம் வழக்கமான ஒன்று என்றும் ஓய்வு பெறுவது தொடர்பானது அல்ல என்று விளக்கமளித்திருந்தது. இந்நிலையில் 75 வயதில் ஓய்வு என்ற விதிமுறைக்கு பிரதமர் மோடி விதிவிலக்காக இருப்பார் என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பு RSS தலைவர் மோகன் பகவத் கூறியதை சுட்டிக்காட்டும் பாஜக மூத்த தலைவர்கள் பிரதமராக மோடியும் RSS தலைவராக மோகன் பகவத்தும் தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என கூறுகின்றனர். இதற்கு முன் உடல்நிலை பாதிப்பு காரணமாக RSS அமைப்பின் முன்னாள் மூத்த தலைவர்கள் பலர் பதவி விலகியதை சுட்டிக்காட்டும் பாஜக தலைவர்கள், ஆனால் மோகன் பகவத் மற்றும் மோடி ஆகியோர் உடல் ரீதியாக தகுதி உடையவர்களாக உள்ளதால் அவர்களால் தொடர்ந்து திறம்பட செயலாற்ற முடியும் என்று வாதிடுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.